வெற்றிமாறனோட இயக்கத்தில் வந்திருக்கிற விடுதலை பாகம் 2 அந்த படத்தை வந்து நம்ம ஜென்ரலாக விமர்சனம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து அவ்வளோ சின்னதாலாம் அடைக்கிற முடியாது. ஏன்னா இந்த படத்துக்கு வந்து விமர்சனமே பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் பல வருஷங்கள் ஆகும். இந்த படம் வந்து ஒரு 20-30 வருஷத்துக்கு இந்த படம் பேசுகிற விஷயங்கள் இந்த சமூகத்தில் நின்று பேசணும்னு என்னோட ஆசை. இந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு தோணுன ஒரே ஒரு விஷயம் வந்து, இந்த படம் வந்து வெற்றிமாறனோட படமே கிடையாது ஆக்சுவலா. இந்த படம் வந்து யாரோட தாட்ஸை வந்து நமக்கு ரெஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா, மறைந்த திரு எஸ்பி ஜனநாதன் அவர்கள். அவர் வந்து ஒரு காம்ரேடாவே வாழ்ந்து, ஒரு காம்ரேடாவே செத்தவர் அவரு. அவரோட உணர்ச்சிகளை வந்து இந்த படம் அப்படியே பிரதிபலிக்குது. என்னை பொறுத்தவரை நான் பார்க்குற விஷயம் அது ஒன்று தான். விஜய் சேதுபதி வந்து எனக்கு பர்சனலாக தோணுது, விஜய் சேதுபதி வந்து இந்த கதைக்கு ஒத்துக்கிட்டது அது ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்ததாக இந்த படத்தை வந்து நம்ம ஒரு சிம்பிள் விமர்சனமாக சொல்லணும், சிம்பிளாக சொல்லணும்னா இந்த படத்தை வந்து நீங்கள் 3 விஷயமா பிரித்து உங்களோட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து அதிகாரம், இன்னொன்று வந்து அரசியல், இன்னொன்று வந்து தத்துவம். இந்த அதிகாரம், அரசியல், தத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வாழ்கிற இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்த ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம் அப்படின்றத தான் இந்த விடுதலை 2 வந்து உங்களுக்கு சொல்லுது. நான் சொன்ன மாதிரி இந்த படத்தை பற்றி ரிவ்யூ பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா நீங்கள் ஒரு டைலாக்கையும் மென்ஷன் பண்ணி சொல்லணும்னா கிட்டத்தட்ட படத்தை விடவே படத்துக்கான விமர்சனம் வந்து அவ்வளோ நேரம் போகும். ஆனால் அதை பார்க்குற அளவுக்கு யாருக்கும் பொறுமையும் இங்கே இருக்காது, புரிஞ்சுக்கிற அளவுக்கு யாருக்கு பொறுமையும் இங்கே இருக்காது. அதனால நான் ரொம்ப சிம்பிளாக சொல்ல முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இந்த படத்தில் இருக்கிற ஒரு டைலாக்குக்கும் நம்ம தனித்தனியான விமர்சனங்கள்னா அதை ஆழமாக புரிஞ்சுக்கிற விஷயங்களை, அது டைலாக் சொல்கிற விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு வந்து விஜய் சேதுபதி வந்து ஒரு சிம்பிளான டைலாக் சொல்லுவார், ஆனால் அதில் ஒரு மிகப்பெரிய ஆழமான அரசியல் இருக்குது. எப்படின்னா, மஞ்சு வாரியர் வந்து பாய் கட் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து கேட்பாங்க, நீங்கள் என்னை பார்த்தோன்னே எல்லாருமே கேட்குற விஷயம், ஃபஸ்ட்டு கேட்குறது நீ ஏன் பாய் கட் பண்ணியிருக்க, உனக்கு அந்த பிரச்சனையா இந்த பிரச்சனையா அப்படின்னு சொல்லி, ஆனால் நீங்கள் எதுவுமே கேட்கலையே அப்படின்றதுக்கு விஜய் சேதுபதி வந்து ரொம்ப எளிமையாக சொல்லியிருப்பார், முடி வெட்டுறதும் உங்களோட விஷயம், நீங்கள் எப்படி இருக்கணுன்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது ஆக்சுவலாக ரொம்ப அழகான விஷயம். நீங்கள் ஒரு போராட்டத்துக்கு தயாராகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு தயாராகிறீங்கன்னா நீங்கள் எப்படி வேணால் தயாராகலாம். இப்படி இருந்தால் தான் நான் இப்போ வந்து கருப்பு சட்டையை போட்டு எதிர்ப்பு காட்டுவேன், நான் இப்படி இருந்தால் தான் என்னை தோழர்னு ஏற்றுப்பாங்க, கிடையவே கிடையாது. இவர் இப்படி சொன்னதுக்கப்புறம் மஞ்சு வாரியர் வந்து முடி வளர்த்துருவாங்க படத்தோட செகண்ட் ஹாஃபில். இது மாதிரியான ஒரு சின்ன சின்ன டைலாக்ஸுக்குலேயும் ரொம்ப ஆழமான அரசியல் இந்த படத்தில் இருக்குது. அடுத்து வந்து இந்த படத்தில் ரொம்ப பெரிய விஷயம் பேசியிருக்கிறது வந்து கம்யூனிசம் வந்து இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாம் எப்படின்னா, கம்யூனிசம் வந்து அழிஞ்சிட்டு வருது, கம்ப்ளீட்டாக அழியலை, அழிஞ்சிட்டு வருது. அந்த கம்யூனிசத்தை பற்றி ரொம்ப அழகாக இந்த படத்தில் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ வாழ்கிற வாழ்க்கை வந்து யார் கொடுத்தது அப்படின்னு. நம்ம அதே மாதிரி மஞ்சு வாரியர் வந்து ஒரு டைலாக் சொல்லுவாங்க, மக்கள் வந்து எப்போ இதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க அப்படின்றப்போ வந்து, புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு யார் இதெல்லாம் எடுத்து சொல்லுவா, மக்கள் வந்து வாங்குற தீபாவளி போனஸு, பொங்கல் போனஸு, ஞாயிற்றுக்கிழமையான லீவு, அப்புறம் இந்த உழைப்பாளர் தினங்களுக்கான அந்த அந்தஸ்து, அங்கீகாரம், இந்த சங்கம்ன்ற விஷயம், இதெல்லாம் யார் வாங்கி கொடுத்தான்னு மக்களுக்கு யார் சொல்லுவா அப்படின்னும் போது விஜய் சேதுபதி வந்து சிம்பிளாக சொல்லியிருப்பார், மக்கள் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு. பட் ஆனால் அவர் சிம்பிளாக சொன்ன அந்த விதம் இருக்குல்ல, அவர் ஒரு மாதிரி அவருக்கே உரித்தான ஒரு 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 வருத்தத்தோடு அதை சொல்லியிருப்பார், மக்கள் அதெல்லாம் பார்த்துப்பாங்க அப்படின்னு. அந்த டைலாக்லாம் உண்மையிலே சொல்கிறேன், கூஸ் பம்ப்ஸ். நீங்கள் இந்த படத்தை ரொம்ப ஆழமான ஒரு புரிதல் இருந்தால் மட்டும்தான் இந்த படம் கனெக்ட் ஆகும். மித்தபடி நீங்கள் விடுதலை 1 பார்த்துட்டு அதில் இருக்கிற சூரிக்கு இருக்கிற மாஸ் சீன்ஸ்லாம் பார்த்துட்டு இந்த படம் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் பிடிக்காது. விடுதலை 2வோட ஒரு சிம்பிள் ரிவ்யூ அப்படின்னா, அதிகார ஆதிக்கம் இருந்தால் நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது தான் விடுதலை 2. அதனால என்னென்ன நல்லது பண்ண முடியும், என்னென்ன கெட்டது பண்ண முடியும், அதுதான் விடுதலை 2வோட ஒரு ஆழமான. அடுத்ததாக போலீஸ்காரங்களோட ஒரு நெகட்டிவ் ஷேடையும் இந்த படம் காமிச்சிருக்கும், பாசிட்டிவ் ஷேடையும் இந்த படம் காமிச்சிருக்கும். இப்போது எப்படி சொல்கிறது, இந்த ஜாதி மதம் இந்த ஒரு பிரிவினையை தாண்டி அதிகாரம் ஒன்று மட்டும்தான் நமக்கு இங்கே பிரச்சனையாக இருக்குது அப்படின்றது தான் என்னை பொறுத்தவரை என்னோட புரிதலில் விடுதலை 2வோட ஒரு விமர்சனமாக சொல்லணும்னா, அதிகாரத்தினால என்னென்ன பாதிப்புகள் இந்த சமுதாயத்தில் வருதுன்றது தான் மேட்ரு. அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருக்கிற ஓசி கேரக்டர், சேத்தன் கேரக்டர் இருக்கும். இந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஓசி கேரக்டரே
போஸ் வெங்கட் வந்து சொல்லுவார், ஏன்டா காலங்காலமாக வந்து நீங்கள் பண்ணுற விஷயங்களை வந்து திடீர்னு எவனாவது வந்து சொல்லிட்டான் மாற்றிட்டான்னா உங்களால் மாற்ற முடியுமா? நீங்கள் எனக்கு அடிமையாக இருக்கிறது வந்து என்னோட உரிமைன்னு சொல்லுவார். ஸோ அந்த அதிகார ஆதிக்கம் இருக்குல்ல, அது வந்து இந்த படத்தில் எப்படி இருந்தது, முன்னாடி காலங்களில் எப்படி கஷ்டப்பட்டோம், அதுக்கு எத்தனை உயிர் போயிருக்கு, அந்த அதிகார ஆதிக்கத்துக்காகவும் ஒரு தனி மனித ஈகோக்காகவும் எத்தனை உயிர் போயிருக்கு அப்படின்றத இந்த படம் வந்து ரொம்ப ஆழமாக, ரொம்ப கனத்த மனசோட இந்த படம் வந்து நமக்கு எடுத்து சொல்லும். அப்புறம் இன்னொன்று வந்து அந்த சிஎம்மோட செக்ரட்டரியாக இருக்கிறவர் வந்து சொல்லுவார், இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆயிடுச்சு, ஷூட் அவுட் ஆயிடுச்சு, ஒரு பொம்பளையை சுட்டுட்டாங்க, இந்த மாதிரி இதை சுட்டுட்டாங்க போலீஸ்காரங்க, காலையில் வந்து நியூஸில் வரப்போகுது, என்ன பண்ணலாம் அப்படின்ற போது இந்த விஷயத்தை வந்து நம்ம வேறு மாதிரி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோயர் கம்யூனிட்டி அப்போ வந்து நல்ல ரேங்கிங்கில் இருக்கிற ஒரு ஆஃபீஸருக்கு ப்ரொமோஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேச்சு வரும்போது அப்போ அவர் சொல்லுவார், அவனுக்கு கொடுத்து ஒன்றும் ஆக போகிறதில்ல, அவனுக்கு நம்ம வேறு எதாவது பார்த்துக்கலாம். இப்போ மக்கள்கிட்ட போய் ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும்னா ஒரு லோயர் கம்யூனிட்டி பையனுக்கு எடுத்து ப்ரொமோஷன் கொடுங்க, அதுதான் அவங்களுக்கு மத்தியில் பெருசாக தெரியும், நம்ம இதை இப்படி வச்சு தான் அரசியல் பண்ணணும்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி அரசியல் சூழ்ச்சிகள் எப்படி நடக்குது, அதிகாரத்தை யூஸ் பண்ணி அரசியல் சூழ்ச்சிகள் எப்படி நடக்குதுன்றதை இந்த படம் பயங்கரமாக காட்டும். நான் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி நீங்கள் இப்போ அப்படி எடுத்திங்கன்னா இந்த படத்தோட ஒரு டைலாகுக்கும் நம்ம விமர்சனம் பேசணும். விமர்சனன்றது ஆழமான விமர்சனம் பேசி அதை ஒரு புரிதல் இது தனியாக வெற்றிமாறனை உட்கார வச்சு இந்த படத்தில் நீங்கள் என்னென்ன சொல்லியிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா அதுவே கிட்டத்தட்ட 2-3 படமாகவே எடுக்கலாம், டாக்குமெண்ட்ரியாக எடுக்கலாம். அவர் வச்சுருக்க டைலாக்ஸை வச்சு கேட்டாலே அந்த படத்தை பற்றி டாக்குமெண்ட்ரி எடுக்கலாம். அவ்வளோ ஆழமான அரசியல் இந்த படத்தில் பேசியிருக்காங்க. மெயினாக இந்த படம் பேசுகிறது வந்து கம்யூனிசம் வந்து எப்படி நம்ம மக்களிடையே வந்து ஒரு ஒரு மிக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அரசியலை வந்து கொடுத்தது அந்த காலத்தில் அப்படின்றது தான் அரசியல் விடுதலை 2 சொல்லுது. காந்தி இருந்தார், அம்பேத்கர் இருந்தார், அவங்கெல்லாம் அவங்களோட இறால வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. அதுக்கடுத்து நம்ம மக்களை காப்பாற்றுறதுக்கெல்லாம் அரசியல்வாதிகள் மட்டும்தான் வந்தாங்களே தவிர நல்ல தலைவர்கள் வரல. யார்? காந்தி, அம்பேத்கர் மாதிரி நல்ல தலைவர்கள் வரவே கிடையாது. அந்த காலகட்டத்தில் நம்மளோட உரிமைகளை மீட்டு கொடுத்தது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், தமிழ்நாடு இல்லை, ஹோல் இந்தியாவில் நமக்கு பண்ணி கொடுத்தது வந்து கம்யூனிசம் அப்படின்றது தான் இந்த விடுதலை 2 வந்து பேசுது. அந்த கம்யூனிசத்துலேயே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பிரிவுகள் இருக்குது. நிறைய பிரிவுகள்னால் நான் சொல்கிறது விச் மீன்ஸ் உட்கட்டமைப்புகள் வந்து வேறு இருக்குது. இந்த படத்திலே பார்த்தீங்கன்னா கிஷோர் அவர் கேரக்டர் இருக்கும், அவர் வந்து காந்திய முறையில் போராடுவார், அகிம்சையில் போராடுவார். அதே நீங்கள் விஜய் சேதுபதி வந்து அவர் கூடயே இருப்பார். இதுதான் அந்த தத்துவன்ற விஷயம் நான் சொன்னேன்ல, 3 விஷயம், அதிகாரம், அரசியல், தத்துவம். அந்த தத்துவம் வந்து எல்லாத்துக்கும் எல்லாரும் தத்துவம் சொல்லலாம், ஆனால் அந்த தத்துவத்தை நம்ம எடுத்துக்கிறோம்ல, அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயம் தான் விஜய் சேதுபதி கேரக்டர். விஜய் சேதுபதி கேரக்டர் வந்து அதை நிறைய இடங்களில் ஒரு லென்த்தான டைலாக்ஸில் பேசியிருப்பார். ஒரு நைட் வந்து அவர் போலீஸ்காரங்க கூட இருப்பார். போலீஸ்காரங்க கூட இருக்கும்போது அங்கே இருந்த ஒரு 7-8 போலீஸ்காரங்க இருப்பாங்க. அந்த 7-8 போலீஸ்காரங்களுக்கும் இவர் சொல்கிற விஷயங்கள் வந்து புரிஞ்சிடும். அவரோட தத்துவம் வந்து ஆல்மோஸ்ட் அவங்க ஒத்து போயிடுவாங்க. பட் இருந்தாலும் கடைசியாக அந்த நைட் இருந்த போலீஸ்காரங்களில் 3 பேர் இருப்பாங்க. ஒன்று சூரி, அப்புறம் பாலான்னு ஒரு கேரக்டர், அப்புறம் இன்னொரு எஸ்ஐ ஒரு கேரக்டர் இருப்பார். அவங்க வந்து இவரோட தத்துவத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே இவரோட தத்துவத்தை ஏற்றுப்பாங்க. இவர் சொன்ன விஷயங்களை ஏற்றுப்பாங்க. பட் ஆனால் அவரோட வழியில் நடக்கணும்னு சூஸ் பண்ணது சூரி மட்டும்தான் சூஸ் பண்ணுவார். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் இந்த படத்தில் பார்க்குறேன். யார் வேணால் உங்களுக்கு தத்துவம் சொல்லலாம், சரிங்களா? அதை கேட்டு நடக்கிறதும் கேட்டு நடக்காததும் உங்களோட பகுத்தறிவில் தான் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம எல்லாருக்கும் நல்லதாக இருக்கும். நம்ம யாருக்கிட்டையும் சண்டை போட வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற கேரக்டர்ஸ் பற்றி சொல்லணுன்னா, இந்த படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்கும். ஏன்னா எல்லாருமே தனித்தனியாக ஒரு விஷயத்த நமக்கு சொல்லாமல் இந்த படத்தில் போயிருக்கவே மாட்டாங்க. கென் கருணாஸ் வந்து ரொம்ப பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. நெகட்டிவ் ஷேடில் இருக்கிறவங்கலாம் அப்சல்யூட் நெகட்டிவ் ஷேட்லேயே இருப்பாங்க. அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஒருத்தர் கூட இந்த கேரக்டரில் ஒட்டாமல் இந்த படத்தில் இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. எஸ்பெஷலி ஃபார் அந்த அரசியல் பண்ணுற கேரக்டர்ஸ் ஒரு 4 பேர் இருப்பாங்க. அவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து உங்களோட இதுக்கு வந்து பயங்கரமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த படம் வந்து ஒரு ஆழமான அரசியல் புரிதல் இருக்கிறவன் தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அரசியல்னால் என்னன்னே தெரியாமல் ஒருத்தன் இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த படம் ஏற்படுத்துகிற தாக்கம் உங்களுக்கு ஒரு விஷயத்தையும் கேள்வி கேட்க வைக்கும். உங்களை சுற்றி நடக்கிற ஒரு விஷயத்தையும் கேள்வி கேட்க வைக்கும். அதனால இந்த படத்தை கண்டிப்பாக எல்லோரும் போய் தேட்டரில் பார்க்கணுன்றது, தேட்டர்லேயோ இல்லை ஓடிடிலையோ எங்கேயோ, ஆனால் இந்த படத்தை எல்லாரும் பாருங்கள். இந்த படத்துக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு ஏன் இந்த படத்துக்கு அடல்ட் சர்டிஃபிகேஷன் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த படங்கள் சின்ன பசங்கள்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட்டுக்கு அடுத்து வர்ற கவர்மெண்ட்டுக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும். அந்த படம்
அதனால மேபி கொடுத்துருக்காங்களா, பயத்தில் கொடுத்தாங்களான்னு தெரியல. பட் ஆனால் எல்லாரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். பார்த்து பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பேசுங்க. இந்த விஷயம் இந்த படம் என்ன சொல்லுது அப்படின்றத கேட்டு ஒரு புரிதலுக்கு வரணுன்றது அவசியம் இல்லை. பட் ஆனால் பேசுங்க, பேசணும். பேசுனாதான் இந்த படத்தை பற்றின ஒரு தாக்கம் எல்லாத்துக்கிட்டையும் போய் சேருன்றது என்னோட இது. தேங்க்யூ. விடுதலை 2ஓட ஒரு சிங்கிள் லைன் ரிவ்யூ அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதிகார அரசியல். அதிகாரத்தை யூஸ் பண்ணி உங்களால் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த விடுதலை 2 படம் உங்களுக்கு காட்டும்.